14. திருப்பாடல் 22:14 வாசிப்போம். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன், என் எலும்புகள் எல்லாம் கலந்து போயின, என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று. என்னுடைய இருதயம் மெழுகு போல் ஆனது. என் உள் உறுப்புகளின் நடுவே முழுகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவி புழுதியிலே போட்டுவிட்டு தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். இங்க பாருங்க, அவன் சொல்றான் என் இருதயம் என்ன ஆயிட்டது? ஏன் இருதயம்? எனது இருதயத்துல தான் தைரியம் இருக்குது. இந்த தைரியம் எங்க இருக்குது? இந்த தைரியம் குறைஞ்ச உடனே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தாவீது சொல்றாரு, நான் உடைக்கப்பட்டேன். இருதயம் என்ன ஆயிடுது? மெழுகு போல உருகிச்சு. திருப்பாடல் 119 123 வாசிக்கும் போது அங்கேயும் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களும் விடுதலையையும் உமது நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. கண்கள் பூத்து போயின. தேவனுக்கு பிரியமானவர்களே, கைவிடப்படுதல், முதலாவது கைவிடப்படுதல் இருதயம் நொறுங்குண்ட போது, இருதயம் நமக்குள்ளாக சோர்வடைகிற போது நாம் கீழே விடப்படுகிறோம். 27:20 விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை. கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் எதிர்நோக்கே எங்களுக்கு இல்லை. இதிலும் இல்லாமல் போய்விட்டது. பல நாளாக கப்பலில் இருந்தோர் எதுவும் உண்ணாமல் இருந்தனர். பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நின்று கூறியது, நண்பர்களே, நீங்கள் நான் சொல்வதை கேட்டு கிரேத்து தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும். அப்போது இந்த கேடும் இழப்பும் நேர்ந்திருக்காது. இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது. உங்களில் எவருக்கும் எந்த சேதமும் ஏற்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறாங்க, கைவிடப்பட்ட நிலைமை, சூரியன் தெரியல, ஒன்றும் தெரியல, புயல் முங்கிட்டு இருக்குது, கப்பல் சேதம் உண்டாகுது, உயிர் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பவுல் மட்டும் என்ன சொல்றாரு? கப்பலுக்கு மட்டும்தான் சேதம், உங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யாது, சேதம் வராது. எல்லா இருதயமும் உடைக்கப்பட்டது. ஒருத்தரோட இருதயம் மட்டும் ஆண்டவர் மேல ஆழமா பதியப்பட்டிருந்தது. காரணம் என்னன்னா, அதே அதிகாரத்துல அவன் சொல்லி முடிப்பான் பாருங்க. ஆசி என்னை உரிமையுடையவரும் நான் வழிபடுவோருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் இரவு கடவுளுடைய தூதர் எனக்கு முன்பாக நின்றார். பவுலே, அஞ்சாதே, நீ சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உம்பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார். அவரை நம்பி வந்த பவுலுக்கு தேவனுடைய தூதன் அந்த இருதயத்தை பலப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக இங்க பார்க்கிறோம், 1 சாமுவேல் 30:4-6 வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 30:4-6 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களை பலனில்லாமல் போகும் மட்டும். பாருங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. அழுகிறதுக்கு தங்களின் பலனில்லாமல்
சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு பக்கம் வர்றா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஜாமான்களை மட்டும் கொண்டு போடு, ஆடு மாடை மட்டும் கொண்டு போடு, எல்லாரையும் ஊரே கிளம்பி கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரியல. அழுனா விரலில்லாத மட்டும் அழுனா, விரலில்லாத மட்டும் அழுனா, கல்லெறின்னு சொல்லி எல்லாரும் கூட வந்தவங்கன்னா பாக்குறாங்க. உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம், நீ தான் சொன்னீரு, ஆண்டவர் தான் வந்து கூட்டு போய் யுத்தம் பண்ண சொன்னாருன்னு சொல்லி சொன்னீரு, நாங்க உங்களை நம்பிதான் வந்தோம், கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்லெறிந்து இருக்கிறாங்க. ஆனா தாவீது அந்த நேரத்துல என்ன பண்ணானா, தன் தேவனாகிய கடவுளிடத்துல தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், ஒருவேளை ஒவ்வொரு விதமான கல்லை எறிகிற போது அந்த இருதயம் ஆண்டவருக்குள் திடப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்பட உம்மை நம்பி வந்தேன் திருப்பாடல் 143:7, ஏசாயா 47:3 வாசிக்கலாம். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி கரைந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். எசேக்கியா கூறியது இதுவே, இந்த நாள் துன்பமும் கண்டனமும் இழி சொல்லும் நிறைந்த நாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஆற்றல் இல்லை. பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு என்ன இல்லை? பலன் இல்லை. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, 9 மாசம் என்ன பண்ணிட்டேன், சுமந்துட்ட, கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த மகள் தன் இருதயத்தினுடைய அந்த தைரியத்தை இழந்து விடுவாள் என்று சொன்னால் அவள் என்ன சொல்லுவாள்? என்னால முடியாது. அவள் பலனில்லை. ரோமர் 8:37 வரை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உப்பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மை அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்க இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? நம்ம ஏதாவது ஒரு காரியம் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரித்திருக்கிறதா? சிந்தித்து பார்க்கணும்.
சிந்தித்து பாருங்க. அப்போ இந்த கைவிடப்படுதல் அப்படின்னு சொல்றது இன்னொரு நிலைக்கு கொண்டு போகுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மனதளவில் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியரும் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் நம்மை கொண்டு செல்லுவார். எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 84:5-6. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் கடந்து நடக்க நேர்ந்தாலும் அவர்கள் தண்ணீருற்றாய் மாற்றுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இருதயம் கைவிடப்பட்ட நிலையில ஏதோ ஒரு போராட்டத்துல பிரச்சனையில நம்ம மாட்டி நாம் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்கிற போது இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனிடத்தில் பலன் பெற்று செவ்வையான வழியிலே நாம் நடந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு பயணமாக இருக்கும், கடந்து போகக்கூடியதா இருக்கும். ஆனால் முடிவு நீரூட்டாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். 1 சாமுவேல் 15:10-11 வரை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல். அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது, சவுலை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன். ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான், என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினான். எதுக்காக சாமுவேல் இந்த சவுலை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் அபிஷேகம் பண்ண பிறகு இவன் கேடான வழியில போறானே. அதுல 35 வாசிக்கும் போது, சாமுவேல் தான் இறக்கும் நாள் வரை சவுலை மீண்டும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சவுலுக்காக துக்கம் கொண்டாடினார். அல்லேலூயா. கர்த்தரை அறியாத பொழுது கடந்து வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு சவுல் தன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் போவான், அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு பெண்ணிட்ட போய் உட்கார்ந்து அஞ்ஞானத்தை பார்க்கிறான். நான் அபிஷேகம் செய்திருக்கிறேன், பெரிய ராஜாவா வச்சிருக்கிறேன், ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு வேதனை வரும்போது, நமக்கு ஒரு பாடு வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு 4 பேர் நல்ல ஆலோசனை சொல்றவங்க வருவாங்க. அந்த 4 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம குடும்பத்தாரா இருப்பாங்க, ஒண்ணு பக்கத்து வீடா இருக்கும், ஒண்ணு அந்த தெருவா இருக்கும், ஒண்ணு நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நோய்க்கு பாரு, நோயை பாரு, பேயை பாரு, பேயை பார்த்தா பேய் மாதிரி நீ இருப்ப. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அக்கா சொன்னாங்க அதனால போனேன். அவன் எப்படி இந்த நிலைக்கு மாறினான் என்று ராம் முழுதும் அழுதான். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது
கண்ணீர்ல இருக்கிறியா, கவலையில இருக்கிறியா, தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறியா? இது ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. 1 சாமுவேல் 16:1 ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசி. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமாகிய ஈசாயின் இடத்துக்கு போ. நான் உன்னை அனுப்புகிறேன். அவன் குமாரரில் ஒருவனை, அவங்களுடைய பிள்ளைகள்ல ஒருவனை. பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அழுகை பள்ளத்தாக்குல போனாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிளானை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிளான் சீக்கிரட்டா இருக்கும். நீ எவ்வளவு நாளைக்கு தான் அழுகிட்டு இருப்ப? நீ எழுந்து உன் கொம்பை எடுத்துக்கோ, தைலத்தோட நிரப்பு, ஈசானத்துக்கு போ. அங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? தாவீது வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? அங்க தாவீது தான் பண்ணணும்னு சொன்னாரா? இல்ல, அதான் சீக்ரெட். போங்க. இந்த அழுகை பள்ளத்தாக்கில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது அவசரப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? டிசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போ சாமுவேலுக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நான் உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், போங்க, இன்னொரு அரசனை நான் என்ன செய்யறேன்? உருவாக்க போறேன். இப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆர்வப்படாது. உள்ள போய் உட்கார்ந்தான். அவங்க அப்பா மகனை பண்ணது உடனே பொங்கலுக்கு செஞ்சுட்டான், ஊத்துறதுக்கு போறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிறுத்து, இவன் இல்ல. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. தேவன் இன்னும் அழுகை பள்ளத்தாக்கில் இருக்கிற உங்களுக்கு அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ கண்ணீர் விடுகிற போது தேவன் எதையோ உன்னை மறந்து உன்னை பார்க்காமல் இருக்கிறார் என்று நினைத்து விடாதே. அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதிகளிலே, வறுமையிலே, உன்னுடைய போராட்டங்களிலே மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் கடவுள் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் லைஃபே எல்லாம் முடிஞ்சிட்டு, என் துக்கம், என்னோட வாழ்க்கை அழித்து விட்டது, நம்பிக்கை இழந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சில வீட்டுக்கு நான் போவேன், அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்குள்ள பேசும்போதே வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா செத்துருவம் போல இருக்குது. எப்படி இருக்கு? செத்துருவம் போல இருக்கு. அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். தேவனுக்குரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க வாயில என்ன செய்யக்கூடாது? பண்ணவே கூடாது. நீங்க பார்க்கணும், எல்லாம் முடிஞ்சது. உன் படகு கடல்ல அமிழ்ந்து கொண்டு அந்த புயலை அமர்த்தக்கூடியவர் உன் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த புயலை நிறுத்துகிறவர், வல்லமை உடையவர் உன் அருகில் தான் இருக்கிறாரே. ஆமென். ஆகவே அவர் சொன்னாரு, நான் தெரிந்து கொண்ட ஒருவன் இருக்கிறார். இந்த சாமுவேல் 2:16 2-3 வரை வாசிக்கிறோம். God has a plan which is secret. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டார். இப்போ சாமுவேல் சொன்னா, நான் எப்படி போக முடியும்? சாமுவேலுக்கு தெரிஞ்சா என்ன ஓட்டு தள்ளிடுவோம். அப்ப அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிளான் கொடுக்கிறார். நீ ஒரு காளையை எடுத்து கொண்டு போ. வாசிமகள, நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலியிடத்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கடவுளுடைய திட்டத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இறுதி வரை இருக்கிறீங்களோ, அவங்கள அவர் பெயர் சொல்லி அழைத்து அவரே ஆலோசனை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழி இதுதான் நடத்துவார். கரங்களை தட்டி அவர்களை கொடுக்குமா? ஹல்லேலூயா.
புரியுதா? கடவுள் சொல்ற வழியில போகாம எனக்கு எதெல்லாம் ஆசையா இருக்குதோ அந்த வழியில நான் போகும்போது யோனாவை போல மாறுவேன். கடவுள் சொல்ற வழியில போகும்போது யோபு 5:9 வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்களை உங்களுக்கு செய்யணும்? செய்யணுமா? எத்தனை பேருக்கு செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். கிரகிக்க முடியாது, இது எப்படி வந்தது, இது எப்படி யார் செஞ்சா தெரியாது. பட் God will do. மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், 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 ஆமென். திருப்பாடல் 31:20, திருப்பாடல் 27:5 இதெல்லாம் என்ன சொல்லுது? அவர் மறைத்து வைத்து என்னை உயர்த்துவார். அநேக ரகசிய திட்டங்களை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 27:5 வாசிக்கலாமா? தேடுதல் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து எங்க கொண்டு வந்தாரு? கானானுக்கு கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தாரு? எதுக்கு? அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வந்தார். ஆனா மோசேட்ட ஆண்டவர் பார்வோனை பார்த்து சொல்ல சொன்னார். என்ன சொல்ல சொன்னார்? விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை. பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாடை நிலத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போக விடு என இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். என்ன சொல்ல? பண்டிகையை கொண்டாட, பண்டிகை கொண்டாடுறதுக்கு 3 நாள் பெர்மிஷன் கேட்க வைக்கிறார். ஆனா கூட்டு போறது விடுதலையாக்கி கூட்டு போறது. ஆனா பெர்மிஷன் எதுக்கு? பண்டிகை கொண்டாடுறது. அல்லேலூயா. கடவுளுடைய திட்டம் மறைவாய் இருக்கும். ஆமென். சீக்கிரத்துல புரியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யறதை சொல்லாம செய்ய மாட்டாரு. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 10 வரை வாசிக்கலாமா? ஆண்டவர் செய்ய வேண்டியது எப்படிப்பட்டதா இருக்குது? அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஆண்டவர் தம் மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரகசியமான ஞானத்தை பேசுறோம். அப்ப பாத்தீங்களா, ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. இந்த உலகத்துல ஒருவரும் அறியல. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்தார்ல, அந்த யார் வந்தாரு? எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? பெத்லகேம்ல வந்தாரா? சரி, வேற எங்க வந்தாரு? எந்த படத்துல வந்தாரு? மண்ணுலகத்துல வந்தாரு. யூத படத்துல வந்தாரு. யார் அவர் சிலுவையில் அறைந்தாங்க? யூதர்கள் சிலுவையில் அறைந்தாங்க. ஏன் அறைந்தாங்க? அவர்தான் மெஸ்ஸியான அவங்களுக்கு. அதுதான் மறைவு. அதான் இங்க சொல்லப்பட்டது 2 கொரிந்தியர் 7 அங்க அதான் சொல்லப்பட்டது. வாசிப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த என்னது மறைக்கப்பட்டிருக்குது? இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது மறைக்கப்பட்டது. இப்போ வாசிப்போம். ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்குமே
சிங்காசனத்துல உட்கார வச்சு இயேசுவை கும்பிடுவாங்க. நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? புறஜாதிகள் எல்லாம் பாவத்துல கிடப்போம். புரியுதா புரியலையா? அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால புறஜாதிகள் எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில ரத்த சிந்தினாரு. ஒரே நேரமாக பெரிய குழு சிலுவையிலே பலியானார். அப்போ கடவுள் உனக்கு ஒரு சில பிளான் வச்சிருப்பாரு. ஆனா அது மறைபொருளா இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும். நீ வனாந்திரம் முழுக்க தேடுற. ஆகார் போனா, எங்கெல்லாம் போனா? வனாந்திரத்துல, டெசர்ட்ல எல்லா இடத்துக்கும் போனா. ஆனா அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா அப்பாவை நோக்கி அழுத போது அவர் சொன்னாரு, உன் பக்கத்துல தான் இருக்குது உறவு. உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க பத்தியா, அவங்க தான் உனக்கு உதவி செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி அபகூக் 2:3 வாசிக்கிறோம். அபகூக் 2:3 இந்த மறைபொருளை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது, அது காலம் தாழ்த்தி வருவதாக இருந்தாலும் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. அல்லேலூயா. அதே எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல போகிற போது, கண்ணீர்ல போகிற போது 1 சாமுவேல் 16:5-6 வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கு நடக்கிறவர்களுக்கு டிசிஷன் எடுக்க முடியாது, நிதானிக்க முடியாது, நிதானிச்சு அறிய முடியாது, என்ன செய்யணும் தெரியாது. நீங்க நல்லா யோசிங்க. நீங்க ரொம்ப அழுதுட்டீங்கன்னா கண்ணு தெரியுமா? ரொம்ப இறங்கி அழுது கண்ணீரா வருது. இந்த கண்ணு எப்படி ஆயும்? இரண்டியா சொல்றா, என் கண்ணு எப்படி இருக்கு? கண்ணு கண்ணீரால் குளமாக இருக்கிறது. அப்ப அந்த கண்ணு அப்படியே நம்முடைய விஷன் எடுக்கிறது, மறைச்சிருது. அப்படிதானா? மறைச்சிருந்தா மறைக்கிறதா இல்லையா? யாருக்கு தொடர்ச்சியா இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளை 1 சாமுவேல் 16:12 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய தீர்மானங்கள் எடுக்க அவருக்கு இடம் கொடுத்தார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தா நம்ம பார்க்கறதை விட அவர் பெஸ்டா பார்த்து நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 32:8 வாசிக்கிறோம். திருப்பாடல் 32:8 வாசிக்கிறோம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றாரு, இனி என்ன செய்யாத, அழாத. லூக்கா 7:11-12 வரை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு? இனி அழாத, கலங்காத, கம்ப்ளைண்ட் பண்ணாத. இங்க அற்புதம்லாம் செஞ்சுட்டு சீசர்கள் எல்லாரும் அப்படி சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஒரு துக்கத்தோட இறந்து போய் அழுதுகிட்டே வர்றாங்க. இப்ப என்ன சொல்றாரு? அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை கொடுத்தார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள்.
என் கண்கள் குழி விழுந்தது, என் பார்வை மங்கி போனது. அல்லேலூயா. துயரத்தினால என் கண் என்னாச்சு? அசைக்கலாமா? துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே 2 சாமுவேல் 19:1 இப்படி அழுதுக்கும் போது என்ன நடக்குது? அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக. நல்லா கவனிங்க. அப்சலோம் சண்டை நடக்கு, அப்சலோம் இறந்துடுறான். இப்போ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அரசர் என்ன செய்துட்டு இருக்கிறாரா? அரசர் யாரு? தாவீது அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்லி மக்களுக்கு, போர் வீரர்களுக்கு ஒரு செய்தி வருது. இப்போ போர் வீரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த தாவீது தான் ஜெபம் பண்ணணும். என்னன்னோ இப்படி நாட்டை ஆளக்கூடிய, எதிர்த்து வரக்கூடிய இவங்களை நீங்க தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணது யாரு? தாவீது. இவன் ஜெபத்தை கேட்டா ஆண்டவர் முறியடித்தார். ஆனா இவன் என்ன ஜெபிக்கிறான்? இவன் என்ன அழுவ பாருங்க, வாசிங்க. அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. அன்றைய வெற்றி எல்லாருக்கும் என்னதான் மாறிச்சான்? துக்கமாயிற்று. துக்கமா மாறிச்சு. வாழ்க்கையில நீ படுற துன்பம், நீ படுற கவலை உனக்கு அடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். போரிலிருந்து புறமுது காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களை போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார். அப்போது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உம் உயிரையும் உம் புதல்வர் புதல்வியின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்துவிட்டேன். உம்மை வெறுப்பவருக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவர்களை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று எடுத்துக்காட்டி விட்டேன். இன்று அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவருமே மடிந்திருந்தால் உமக்கு அது பிடித்திருக்கும் என்பதையும் நான் இன்று புரிந்து கொண்டேன். நம்ம வாழ்க்கையில சில போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்து வரக்கூடிய நல்ல காரியங்களை பிசாசு மறைத்துடுவோம். சரியா பார்க்க முடியல, மற்ற ஆசீர்வாதங்களுக்கு தடையா மாறுது. அடுத்தாப்புல என்ன நடக்குதா? மற்ற மக்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய அரசன், தன்னோட போர் செலவுகளை என்கரேஜ் பண்ண வேண்டிய அரசன் துக்கிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த போது மேல என்ன வந்துச்சா? மேக ஸ்தம்பம் வந்தது, அக்னி ஸ்தம்பம் வந்தது. ஆண்டவர் தான் கூட இருக்கிறார். ஆனா இவன் என்ன எதுக்கு அழுதான்? அவன் எதுக்கு அழுதான்? பின்னாடி பார்வன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி இவன் என்ன செய்யலாம்? அழுவான். பின்னாடி யார் வந்துட்டு இருக்கா? பார்வன் வந்துட்டு இருக்கிறான். தேவனோட செயலை நம்ம வேதனைப்படும் போது, கவலைப்படும் போது நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன செஞ்சோம்? மறக்க வச்சோம். ரொம்ப கவலைப்பட்டா ஆண்டவர் செய்ததை நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறக்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதே மறுபடியும் இங்க உள்ள வாங்க. லூக்கா 7:14 வாசிக்கும் போது கிட்ட வந்து அவர் என்ன செய்தார்? ஆடையை தொட்டார். அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க. ஒரே மகன் அழுதுகிட்டே வராங்க. கணவர் கிடையாது, அவளுக்கு வேற உறவு கிடையாது. அவன் அழுதுகிட்டு இருக்கா, வேற வழியிலே அழுதுட்டு இருக்கா. ஆண்டவர் தொட்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம துக்கப்படும் போது, நம்ம வேதனைப்படும் போது
சில நேரங்களில் நம்முடைய காதுகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பேசுவதை குறித்து கொஞ்சம் கவலைப்படக்கூடாது. அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அந்த கவலைப்பட்டோம் நம்மளை உட்கார வச்சது. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. இது கொடுத்து காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு சாமுவேல் 16:5-8 வரை வாசிக்கும் போது நம்ம நொந்து போய் இருக்கும் போதுதான், நம்ம வேதனைப்பட்டு இருக்கும் போதுதான் நம்மளை நிந்திப்பாங்க, நம்மளை தூசிப்பாங்க. இங்க லூக்கா 10:38 வரணும். மரியாள் மார்த்தாள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ஆண்டவரை வந்து என்ன செய்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 2 சாமுவேல் 16:10. அதற்கு அரசர், செரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் படிக்கட்டும். சில நேரம் நம்மளை எல்லாம் படிச்சு பேசுவோம். அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? தாவீத சீமை பேசிக்கிட்டே வரான், பூசிக்கிட்டே வரான், கல்லெறிச்சிக்கிட்டே வரான். தாவீது அமைதியா இருக்காரு. 10வது வசனத்துல அதுல வாசி. அவன் படிக்கட்டும். ஒருவேளை தாவீதை படி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தார். ஆண்டவரே அவனை அனுமதிச்சிருக்கிறான்ப்பா. என்ன பேசுறதுக்கு ஆண்டவரே அனுமதிச்சிருக்கிறான். அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசட்டும். ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னு விட்டுட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? 10 அது ஃபுல்லா வாசிச்சு. தாவீதை படி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தார். இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடம் தன் பணியாளர் அனைவருக்கும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பெண்ணியமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ, அவனை விட்டுவிடு, அவன் படிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் வீரத்தை காண்பார். என்னுடைய சிறுமையை பார்த்து இன்று அவன் படித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அமைதியா ஆண்டவர் பார்த்து அந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தெரிஞ்சிருவோம்? நான் யார் தெரியல, எந்த தெரு தெரியல, அதனால அமைதியர் பொறுமையர். உனக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு இடத்துல மார்த்தாள் வந்து மரியாள் வந்து நரகையில ஊத்தும் போது இந்த யூதாஸ் என்ன பண்ணனா? யூதாஸ் யோவான் 12:6 வாசிக்கிறோம். யூதாஸ் என்ன பண்ணா? இங்க போய் இவருக்கு போய் ஊத்துறியே, இத வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அழுகையின் பள்ளத்தாக்குல நீ நடந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, அல்லாத பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. சிலுவையிலே மரித்தவர், உயிரோடு எழுப்பப்பட்டவர், இதோ நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஆமென். மார்க் 5:41-42 அங்க வாசிக்கிறோம். தொட்ட உடனே எழுப்பினான். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து 1000 சொல்ல
இன்னும் தடை செய்யும். உன்னோடு இருப்பார்னு சொன்னா வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் அதை நீரோடையாய் மாற்றுவீராக. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா பலவீனங்களையும், கருத்தங்களையும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் போராட்டங்கள் உடைய வல்லமையினால், உடைய அபிஷேகத்தினால், உடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது அவைகள் எல்லாம் மாட்டும்படி இருக்கும். பிள்ளைகளை விட்டு அகன்று செல்லட்டும். பிள்ளைகளை நீ இருதயத்தில் காணப்படுகிற எல்லா காயங்களும்